வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது விபிஎம் ஆடியோஸ். நான் பிரதாப். நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம இந்த வீடியோவில் இந்த 551 ஆம்பிளிஃபயரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆம்பிளிஃபயரை நம்ம என்னென்ன போர்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி இதை செஞ்சுருக்கோன்னு சொல்லி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னென்ன போர்டு எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன், ஒயரிங் டீட்டெயில்ஸ்லாம் கூட ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு தெளிவாகவே சொல்கிறேன். அதே மாதிரி இந்த ஆம்பிளிஃபயரில் யூஸ் பண்ணியிருக்கிற பொருட்கள் எல்லாம் வச்சு போர்ட்ஸ் எல்லாம் வச்சு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு டீசெண்டான ஒரு ஆடியோ 551 ஆடியோ உங்களுக்கு வந்து டீசெண்டான ஆடியோ உங்களுக்கு கிடைக்கும். ஆம்பிளிஃபயரும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான ஒரு ஆம்பிளிஃபயர் கிடைக்கும். இந்த ஆம்பிளிஃபயரோட ரேட் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8000லேருந்து 10,000 ரூபா வரலையும் வரும். 8000லேருந்து 10,000 ரூபா எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே பொருளை வாங்கி நீங்களே செஞ்சிங்கன்னா ஒரு 8000க்குள்ளே செஞ்சு முடிச்சிட முடியும். அதே நான் இப்போ வாங்கி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 10,000 ரூபா கண்டிப்பாக ஆகிடும். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நான் இது செய்கிறதுக்கான கூலி, அதாவது வந்து ஃபிட்டிங் சார்ஜ் கொடுக்கணும். ஃபிட்டிங் சார்ஜ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கொரியர் சார்ஜும் அதோட ஆட் ஆகும். அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 10,000 ரூபா கண்டிப்பாக வந்துடும். இந்த செட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் செஞ்சு கொரியர் பண்ணி விட்றேன். அப்படி இல்லை எங்கிட்ட வந்து இது ரொம்ப காஸ்ட்லியாக தெரியுது, காஸ்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்களே வாங்கிங்க கூட. இதில் நான் வந்து கனெக்ஷன் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு சொல்கிறேன், அதை பார்த்து கூட செஞ்சுக்குங்க. இல்லைனா உங்களுக்கு பக்கத்தில் தெரிஞ்ச மெக்கானிக் யாராவது இருந்தாங்கன்னா இந்த பொருட்கள்லாம் சொல்லி எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கி செஞ்சிங்கனாலும் கூட நீங்கள் அங்கேயே செஞ்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு 1000 ரூபா கம்மியாகவே செய்யலாம். மற்றபடி வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் வந்து நம்ம இந்த ஆம்பிளிஃபயரை எப்படி செய்கிறோங்கிறத ஓவரலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன், கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் மட்டும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த செட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டு கடைசியில் நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த செட்டோட ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி ஆடியோ டெஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்து ஆட் பண்ணுறேன். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு போய் சேரும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த செட்டுக்கு யூஸ் பண்ண போகிற பவர் சப்ளை போர்டு. பவர் சப்ளை போர்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு 10,000 மைக்ரோஃபாரட் 2 கெப்பாசிட்டி யூஸ் பண்ண போகிறோம். இந்த 2 கெப்பாசிட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா போர்ட்லேயே நமக்கு வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ப்ளஸ் ஆர் மைனஸு. அதாவது வந்து ஒயிட் கலரில் கொடுத்துருப்பாங்க மார்க் பண்ணி. அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மைனஸை நம்ம வந்து இன்செர்ட் பண்ணணும், கெப்பாசிட்டரோட மைனஸை. அதை பார்த்து 2 கெப்பாசிட்டியுமே நம்ம வந்து இன்செர்ட் பண்ணிக்கணும். அடுத்து டயோடுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதை பார்த்து பண்ணிக்கலாம். இந்த 25 வோல்ட் வந்து 2200 UF வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் பவர் சப்ளைக்கு யூஸ் பண்ணுறோம். டயோடில் இப்போ நமக்கு பார்த்தா தெரியும் ப்ளஸ் ஏசி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஏசின்னு இருக்கிற சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிரான்ஸ்ஃபார்மரோட லைனை கொடுக்கணும். ஏசின்னு இருக்கிறதுலையும் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிரான்ஸ்ஃபார்மரோட கனெக்ஷனை கொடுக்கணும். ப்ளஸ்ன்னு இருக்கிறதுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா மைனஸு. அதுபடி நம்ம வந்து அந்த பவர் சப்ளை போர்டில் இன்செர்ட் பண்ணிக்கணும். டயோடுமே வந்து மாற்றி இன்செர்ட் பண்ண முடியாது, அது மாதிரி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக நம்ம இன்செர்ட் பண்ணால் போதும். இன்செர்ட் பண்ணிவிட்டு இதை சால்ரிங் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா அதிகமாக பிடிக்கிற மாதிரி வைக்கணும். ஏன்னா மெட்டல் டயோடு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் பிடிக்காது, அதுவும் இல்லாமல் அது பெரிய கேப்பாக இருக்கும். அதுக்கு நம்ம நல்லா ஒட்டுற மாதிரி நம்ம சால்ரிங் பண்ணிக்கணும். இப்போ கெப்பாசிட்டரை பார்த்திங்கன்னா நான் முன்ன சொன்ன மாதிரியே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்செர்ட் பண்ணுறோம், உங்களுக்கு பார்த்தா தெரியும். அதே மாதிரி மற்ற டயோட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம வந்து இன்செர்ட் பண்ணி இதை சால்டிங் பண்ணிக்கணும். அடுத்து நம்ம ஃப்ரண்ட் பேனலில் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நம்ம போட்டு வச்சுருக்கோம். இதெல்லாம் ஒவ்வொன்றையும் காட்டிகிட்டு இருந்தால் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து உங்களுக்கு இது போடுறதெல்லாம் காட்டலை. இந்த சுவிட்சுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா இந்த இன்புட் சேஞ்ச் சுவிட்சு, அப்புறம் 2.1 5.1 மாத்திர சுவிட்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஃப்ரண்ட் பேனல் போடுறதுக்கு முன்னாடியே வந்து போடணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நெட்டு வெளியில், அதாவது வந்து அப்படி தான் போட முடியும். அதை
நெட்டை கவர் பண்ணி நமக்கு சுவிட்சு மட்டும் தெரியும். உங்களுக்கு பார்த்தா தெரியும் அந்த மாதிரி போட்டிருக்கேன்னு. இந்த மாதிரி நம்ம வந்து போட்டுக்கணும். சுவிட்சு வந்து பார்த்திங்கன்னா இது ப்ரெஸ் பண்ணுற டைப்புங்கிறதுனால நம்ம வெளியே வச்சு ப்ரெஸ் பண்ணாலே போதும். அதே மாதிரி பேக் சைட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆர்சி பின்னு 5.1 இன்புட் கொடுக்கறக்கு, இது ஆக்ஸ் இன்புட் கொடுக்கறக்கு, அதாவது வந்து 2 சேனல் இன்புட் கொடுக்கறதுக்காக இந்த 6 பின்னு யூஸ் பண்ணுறோம். இதில் நம்ம கூலிங்காக ஒரு ஸ்பேன் ஒன்று யூஸ் பண்ணுறோம். இந்த ஸ்பேன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ஐசியுமே வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான ஹீட் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 7294 ஐசியுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அதிகப்படியான ஹீட் ஆகக்கூடிய ஐசி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 4 டிரான்சிஸ்டர் மோனோ போர்டுமே பார்த்திங்கன்னா நல்லா ஹீட் ஆகும். அதிகமாக வாட்ஸ் எடுக்கும்போது எல்லாமே வந்து பயங்கர ஹீட் ஆகும். அதை வந்து கூல் பண்ணுறதுக்காக ஒரு ஃபேன் போட்டிருக்கோம். மற்றபடி நம்ம கண்ட்ரோலுக்கெல்லாம் நாப்ஸ் எல்லாமே இப்போ போட்டுக்குவோம். அதே மாதிரி நீங்கள் ரெடிமேடாக ஆம்பிளிஃபையர் வாங்கும்போது கேபினெட்டில் மேலே என்ன எழுதியிருக்கோ அதை அப்படியே நம்பி வாங்காதீங்க. அதில் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா உள்ளே இருக்காது. மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 6300 வாட்ஸும் எழுதலாம், 9000 வாட்ஸும் எழுதலாம், 10000 வாட்ஸும் எழுதலாம். அது நம்ம என்ன சொல்கிறோமோ அது கேபினெட் வந்து டிசைன் பண்ணுறவங்க வந்து போட்டு கொடுப்பாங்க. இதுலேயும் கூட பார்த்திங்கன்னா டால்பி சரவுண்ட் ப்ராலாஜிக் 2 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே கிடையாது. அது நம்ம என்ன வேணாலும் எழுதிக்கலாம். டால்பி போட்டுக்கலாம், எது வேணாலும் போட்டுக்கலாம், டிடிஎஸ் போட்டுக்கலாம், எதை வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். நம்ம என்ன உள்ளே வச்சு செய்கிறோங்கிறதா மேட்ரு. நீங்கள் அது மாதிரி ஆம்பிளிஃபையர் வாங்கும்போது உள்ளே என்னென்ன பொருள் இருக்குது, என்ன டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, என்ன ஆம்பியரு, அந்த மாதிரி ஆடியோ போர்டு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குங்க. அடுத்து நம்ம கேபினெட்டில் எந்தெந்த போர்டு எங்கெங்கே இருக்கணும்னு அரேஞ்ச் பண்ணிட்டு அதை வச்சு நம்ம ட்ரில் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ப்ராலாஜிக்கல் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேஸ் அண்ட் ஸ்டிபிளுக்கு வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. 6 பின்னு பேஸுக்கும் 6 பின்னு வந்து ஸ்டிபிளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிபிளுக்கும் கொடுத்துருப்பாங்க. இது நம்ம சால்டரிங் பண்ணி எவ்வளோ நமக்கு ஒயர் தேவையோ, அதாவது வந்து நம்மளோட கண்ட்ரோல் எங்கே இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒயரை வந்து அளவு வச்சு கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த 6 பின்னு வந்து ஸ்டிபிள் அண்ட் பேஸ் ரெண்டுக்கு இருக்கும். இந்த போர்டு எந்த கம்பெனி போர்டுன்னு பார்த்தீங்கன்னா ராம் கம்பெனியோட போர்டு, ராம் சரவுண்ட். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய போர்டு இருக்குது மார்க்கெட்டில். உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கனெக்ஷனில் இதே இதுலேயே நமக்கு கிடைக்குது. அவங்கவுங்க போர்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா காம்பனன்ட்ஸ் 1-2 மாறும். எல்லாம் சர்க்யூட் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். காம்பனன்ட்ஸ் மாறுறதுனால அவங்கவுங்க ஆடியோ கிளாரிட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல் வேறுபடும். நமக்கு வந்து இந்த சரௌண்டிங் போர்டு, இந்த ப்ராலாஜிக் போர்டே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு டீசெண்டான ஆடியோ இருக்கும். அதனால தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு வேறு பிடிச்சின்னா கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நாம் இப்போது 5.1 இன்புட்டை வந்து பார்த்திங்கன்னா போர்டில் வந்து கனெக்ட் பண்ணுறோம். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக நமக்கு வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பின்னாடி பக்கத்தில் வந்து மென்ஷன் பண்ணி இருக்க மாட்டாங்க, முன்னாடி இருக்கும். அதாவது வந்து சரௌண்டு லெஃப்ட்டு ரைட்டு அந்த மாதிரி வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். சப்பு, சென்ட்ரு, சரௌண்டு, சரௌண்ட் லெஃப்ட் ரைட்டு, ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நேராக நம்ம வந்து இதே வந்து கேபினெட்லேயுமே வந்து இதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம கலர் கோடிங் பார்த்து அதே மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து சால்டரிங் பண்ணிக்கணும். இந்த கலர் கோடிங் வந்து நம்ம கடைசி வரலையுமே ஃபாலோ பண்ணணும். 5.1 செய்யும்போது மட்டும் இந்த கலர் கோடிங்கை வந்து கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும். 5.1 இன்புட்டு அண்டு இன்புட்லேருந்து அவுட்புட்லேருந்து வந்து நம்ம பார்த்திங்கன்னா மாஸ்டர் கண்ட்ரோலுக்கு கொடுக்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே கலராக யூஸ் பண்ணோம்னா தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த லெஃப்ட் அண்ட் ரைட் மாறாமல் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சரௌண்டிங்கு லெஃப்ட் ரைட் மாறாமல் இருக்கும். எல்லாமே வந்து நமக்கு வந்து தெளிவாக இருக்கும். அடுத்து நம்ம ஸ்டீரியோவும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறபடி நம்ம வந்து சால்டரிங் பண்ணிப்போம். இந்த ஸ்டீரியோ இன்புட்டை வந்து இப்போது இன்புட் சேஞ்ச் பண்ணுற சுவிட்ச் இது. அதாவது வந்து இப்போ டிவி, டிவிடி, யூஎஸ்பி இது மூணையும் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கான சுவிட்ச் இது தான். இதில் வந்து ஒரு சிலருக்கு ஒரு சின்ன குழப்பம் இருக்கும். இதில் வந்து நிறைய பின் இருக்கிறதுனால எந்த பின்லேருந்து எதுக்கு கொடுத்து எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 சுவிட்சிலுமே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக இருக்கிற 2 பின்னு வந்து பார்த்திங்கன்னா இன்புட்டாக நம்ம கொடுத்துக்கணும்.
ஒன்றில் வந்து டிவி, ஒன்றில் டிவிடி, ஒன்றில் யூஎஸ்பி, அப்படியே ரெண்டு லீடை வந்து கொடுத்துடணும். அதில் இருக்கிற கிரவுண்டை வந்து பார்த்திங்கன்னா காமனாக ஒட்டுக்காக வந்து ஜாயின் பண்ணிடலாம். அதை ஜாயின் பண்ணி நம்ம நெட்லேயோ இல்லை தனியாக கூட முறுக்கிக்கலாம். நெட்டில் முறுக்கிறது பாடி எடுத்து கொடுக்கறது இன்னுமே வந்து சேஃப்டியாக இருக்கும். அடுத்து இது கடைசி லைனில் வந்து 3யுமே லைனாக கொடுத்துட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரு சுவிட்ச் எல்லோ கலர் நாப் போட்டிருக்கு இல்லைங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் லீடு, அதாவது வந்து இன்புட் கொடுத்த லாஸ்ட்டு லீடை விட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்கிற சென்ட்ரல் லீட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் அதில் தான் எடுக்கணும். அதுலேருந்து அவுட்புட் எடுத்துகிட்டு போய் நம்ம சரௌண்டிங் போர்டுக்கு கொடுக்கலாம். அது சரௌண்டிங் போர்டுனா இப்போ வந்து இந்த ப்ரோலாஜிக் போர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்புட்டாக கொடுக்கலாம். அடுத்து என்ன பண்ணணும்னா நம்ம இப்போது ரெட் கலர் நாப் இருக்கிற சுவிட்சிலையும் ப்ளூ கலர் நாப் இருக்கிற சுவிட்சிலையும் சென்ட்ரல் லீடு, அதாவது வந்து கடைசியாக இருக்கிறதுல இன்புட் கொடுத்துட்டோம். சென்டராக இருக்கிறதுல தான் வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் எடுக்கணும். நம்ம அதிலேருந்து எடுத்துகிட்டு வந்து, அதாவது வந்து சிகப்பு கலரில் இருக்கிற சென்ட்ரல் லீடு ரெண்டையும் எடுத்துகிட்டு வந்து இந்த எல்லோ கலர் நாப் இருக்கிற சென்ட்ரு சுவிட்சில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பின் இன்புட்டு, சென்ட்ரு பின்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் எடுத்து நம்ம வந்து ப்ரோலாஜிக் போர்டுக்கு இன்புட்டாக கொடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு இருக்கிற பின்னு வந்து பார்த்திங்கன்னா காலியாக இருக்கும். அந்த 2 பின்னில் தான் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்கிற அவுட்புட்டையும் ப்ளூ கலர் நாப்பில் இருக்கிற அவுட்புட்டையும் எடுத்துகிட்டு வந்து காமனாக வந்து நம்ம பார்த்திங்கன்னா சென்டரில் இருக்கிற சுவிட்சுக்கு வந்து ஃபஸ்ட்டு பின்னில் கொடுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்புட்டை சேஞ்ச் பண்ணும்போது கரெக்டாக நமக்கு வந்து கொடுக்கும். எந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோமோ அந்த பட்டனோட இன்புட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சரௌண்டிங் போர்டுக்கு, அதாவது வந்து ப்ரோலாஜிக் போர்டுக்கு வந்து போகும். இந்த சுவிட்சு எப்படி ஒர்க் ஆகுன்னா, இந்த சுவிட்சில் 3லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுவிட்சு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அடுத்து 3 இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது ஒரே அட்டன் டைமில் வந்து 3 சுவிட்சு எப்படி இது ஒர்க் பண்ண வைக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 6 லீட் இருக்கும். அதாவது வந்து ஃபஸ்ட்டு ஒரு லீடு, சென்ட்ரு ஒரு லீடு, இந்த பக்கம் லாஸ்ட்டு ஒரு லீடு, அதாவது வந்து 6 லீட் இருக்கும். 6 லீடும் இது எப்படி வந்து கனெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணும்போது பின்னாடி இருக்கிற லீடும் சென்ட்ரல் லீடும் வந்து கனெக்ட் ஆகும். அதே மாதிரி அது வந்து ரிலீஸ் ஆகிருக்கும்போது ஃப்ரண்ட்டில் இருக்கிற 2 லீடும் சென்ட்ரல் லீடும் கனெக்ட் ஆகிருக்கும். அதாவது வந்து சென்ட்ரல் லீடு வந்து பார்த்திங்கன்னா ஏதோடு ஒன்று அது கனெக்ட் ஆகி தான் இருக்கும். அதாவது வந்து ப்ரெஸ் பண்ணியிருக்கும்போது பின்னாடி இருக்கிற லீடோட கனெக்ட் ஆகும். அதே ரிலீஸ் ஆகும்போது முன்னாடி இருக்கிற லீடோட கனெக்ட் ஆகும். இதை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்புட் சேஞ்ச் பண்ணுறதே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இது புரியலன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை மட்டுமே உங்களுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ பண்ணி போடுறேன். ஏற்கனவே பண்ணி போடுறேன்னு சொல்லியிருந்தேன். இது ஒரு சில காரணங்களால் என்னால் பண்ணி போட முடியல. இந்த வீடியோவில் புரிஞ்சவங்களும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எனக்கு தெளிவாக புரிஞ்சு அப்படின்னு சொல்லி. புரியாதவங்க வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் வேறு வீடியோ வந்து தெளிவாக உங்களுக்கு இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு போடுறேன். அடுத்து நம்ம மாஸ்டர் கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்லேருந்து அவுட்புட் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுலேருந்து எடுத்துகிட்டு வந்து மாஸ்டர் கண்ட்ரோலுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லீடு வந்து இன்புட்டு, சென்ட்ரல் லீடு அவுட்புட்டு, லாஸ்ட் ஒன்றா இருக்கிறது கிரவுண்டை வந்து காமனாக பண்ணியிருப்பாங்க. அது பற்றி நம்ம சால்விங் பண்ணிக்கிறோம். அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கலர் கவரிங் வந்து நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும் எது கொடுக்குறோன்னு. இந்த ப்ரோலாஜிக் போர்டுக்கு பார்த்திங்கன்னா ஏசி பவர் சப்ளை 12012 கொடுத்தா போதும். அதுக்காக நம்ம ஒரு பவர் சப்ளை லைனும் எடுத்திருக்கோம். உங்களுக்கு பார்த்தா தெரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ ஒயரிங் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஃபுல்லாகவே நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஆடியோ இன்புட் கொடுத்துருக்கோம் இல்லையா, இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட்டு, மாஸ்டர் கண்ட்ரோலில் சென்ட்ரலேருந்து அவுட்புட்டு இதை எடுத்துகிட்டு போய் நம்ம அப்படியே வந்து அடுத்து வந்து ஃப்ரண்ட் கண்ட்ரோலு, அடுத்து சரவுண்டு, சப்பு இதில் கொடுத்து அதுலேருந்து அவுட்டு எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து ஆடியோ போர்டுக்கு இன்புட்டாக கொடுக்கலாம். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு அண்டு ரியரு, சப்பு இது 3 கண்ட்ரோலுக்கும் கொடுத்து அதுலேருந்து எடுத்தும் கூட நம்ம மாஸ்டர் கண்ட்ரோலுக்கு கொடுத்து அதுலேருந்து அவுட்டு எடுத்தும் கூட நம்ம வந்து ஆடியோ போர்டுக்கும் சப்புக்கும் கொடுக்கலாம். 2 மெத்தடில் பண்ணலாம். இது நமக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ட்ரோலுக்கெல்லாம் வந்து கனெக்ஷன் கொடுக்குற வீடியோ அது வந்து மிஸ் ஆகி போச்சு.
அதனால் உங்களுக்கு நான் அப்படியே சொல்கிறேன். இப்போ இதிலேருந்து எடுத்துகிட்டு போகிற ஒயர் கலர் கோடிங் வந்து நம்ம மாற்றாமல், அதாவது ப்ளூ வந்து லெஃப்ட்டுன்னா க்ரீனில் ரைட்டுன்னா அதை வந்து மாற்றாமல் அப்படியே நம்ம கலர் கோடிங் எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு சேனலுக்காக கொடுத்துட்டு அதுலேருந்து அவுட்புட் எடுக்கும் போதும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக வந்து லெஃப்ட்டுன்னா லெஃப்ட்டுக்கு கொடுக்கணும், ஃப்ரண்ட் லெஃப்ட்டுன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டுன்னா ரைட்டு, அந்த மாதிரி வந்து நம்ம கரெக்டாக சால்டிங் பண்ணிக்கணும். இதில் வந்து நம்ம ஆடியோவுக்கு, அதாவது ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு, ரியருக்கு, சென்டருக்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா 5 சேனலுக்கு 7294 ஐசி வந்து யூஸ் பண்ணுறோம். அந்த போர்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இன்புட்டு, அவுட்புட்டு, பவர் சப்ளை, இதை மட்டும் நம்ம வந்து தெளிவாக வந்து பார்த்து லைன் போட்டு எடுத்துக்கணும். பவர் சப்ளை மட்டும் தெளிவாக நம்ம கிரவுண்டு ப்ளஸ்ஸு மைனஸு இது 3 வந்து மாறாமல் வந்து நம்ம வந்து சால்விங் பண்ணணும். அது 3 மாற்றினா தான் நமக்கு வந்து பெரிய பிரச்சனையாகும். போர்டு வந்து பார்த்திங்கன்னா பஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் மகாராஜா போர்டு தான் வந்து பார்த்திங்கன்னா 4 டிரான்சிஸ்டர் போர்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு யூஸ் பண்ணுறோம், சப்வூஃபருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீரியோவாக வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க இந்த கஸ்டமரு. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா அதை மோனோவாக மாற்றி போடுறோம். அது மோனோவாக எப்படி மாற்றி போடுறதுன்னு நான் வந்து ஒரு வீடியோ கூட உங்களுக்கு நான் போடுறேன். இந்த ப்ரோலாஜிக் போர்டில் இன்னொரு கனெக்ஷன் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லலை. இப்போ 5.1 2.1 அந்த சேஞ்ச் பண்ணுறதுக்கான சுவிட்சு கொடுத்துருப்பாங்க. இதில் 2 லைன் தான் உங்களுக்கு மேலவே பார்த்தீங்கன்னா தெளிவாக போர்டில் ரிலேவுக்கு பக்கத்துலேயே 5.1 அப்படின்னு சொல்லி சுவிட்சுன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதுலேருந்து 2 லீடை எடுத்துகிட்டு வந்து 2 ஒயரை எடுத்துகிட்டு வந்து சுவிட்சில் உங்களுக்கு மாஸ்டர் கண்ட்ரோலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 2 ஒயர் கொடுத்துருப்பேன். லாஸ்ட் லீட் 2யும் ஜாயின் பண்ணி ஒரு ஒயரை, சென்ட்ரல் லீட் ஜாயின் பண்ணி ஒரு ஒயர் கொடுத்துருப்பேன். அதை ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2 கனெக்ட் ஆகும். சுவிட்சு கனெக்ட் ஆன உடனே நமக்கு வந்து 5.1 ஒர்க் ஆகும். அதை வந்து ரிலீஸ் பண்ணி விட்டோம்னா நமக்கு வந்து 2.1 நமக்கு வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். இதில் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அந்த 5.1 சேஞ்ச் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா யார் வேணாலும் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட கனெக்ஷன் எல்லாமே முடிஞ்சு. இதுக்கு பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டு ஏசி பவர் சப்ளை கொடுத்தா போதும். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெக்டிஃபையர் போட்டு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும், நான் வந்து பார்த்தீங்கன்னா பவர் சப்ளைக்கு லைன் எடுத்திருப்பேன். அடுத்து பவர் சப்ளை வயர்லாம் கொடுத்து வச்சுட்டேன். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம 5 சேனலுக்கான அவுட்புட் வரலையுமே எடுத்துட்டோம். இப்போ கடைசியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் போர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீரியோ போர்டை மோனோவாக பண்ணி இப்போ வந்து நம்ம அதை கொடுத்துட்ருக்குறோம். இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ப்ளஸ்ஸு மைனஸு கிரவுண்டு. நம்ம அதை சால்டிங் பண்ணிவிட்டு இன்புட்டை கொடுத்து அவுட்புட் எடுத்தால் போதும். சப்வூஃபரை பொறுத்தவரையிலையும் இது 3 லைன் தான். நம்ம இது ஸ்டீரியோவாக இருந்ததுனால இப்போ மோனோவாக இதை வந்து மாற்றி நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இது மோனோவாக மாற்றுறது ஒன்றும் அவ்வளோ பெரிய வேலை இல்லை. ஒரு ரிஜிஸ்டரும் ஒரு கெப்பாசிட்டரும் போட்டு இன்புட்டை வந்து கிரவுண்ட் பண்ணால் போதும். இது வந்து பார்த்திங்கன்னா மோனோவாக ஆயிரும். இதை வேணால் உங்களுக்கு தெளிவாக நான் வந்து வேறு ஒரு வீடியோவில் சொல்கிறேன். அடுத்து நம்ம இதில் என்னென்ன பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லா போர்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளை கொடுக்கணும். பவர் சப்ளை வந்து டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து இந்த ரெக்டிஃபையர் இப்போ பண்ணி எடுத்திருப்போம். அதுலேருந்து பவர் சப்ளை கொடுத்தா நமக்கு வந்து இந்த ஆம்பிளிஃபையர் கம்ப்ளீட் ஆகுது. இதில் கொஞ்சம் வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆடியோ போர்டுக்கு இன்புட்டை கொடுத்து அவுட்புட் எடுக்கிற வீடியோ மட்டும் இல்லை. அதையுமே நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு தான் நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை மோனோவாக மாற்றும் போது பார்த்திங்கன்னா கிரவுண்டு எடுக்கக்கூடாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, எஸ்பின்னு சொல்லி. அதுலேருந்து பார்த்திங்கன்னா 2 வயரை எடுத்துகிட்டு வரணும். எஸ்பின்னு 2 இடத்துல மென்ஷன் ஆகிருக்கும், அங்கேருந்தே எடுத்துகிட்டு வரணும். ஸ்டீரியோவாக இருக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு எடுக்கணும். இதுக்கு இன்புட் பார்த்திங்கன்னா சப்வூஃபர் கண்ட்ரோல்லேருந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் லீட்லேருந்து இன்புட் எடுக்கிறோம், கிரவுண்டு வர வயரை எடுத்துக்கிறோம். இதை எடுத்துகிட்டு வந்து அதையுமே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இன்னுன்னு சொல்லி. அதில் வந்து நம்ம இப்போ கனெக்ட் பண்ணிக்க போகிறோம். நம்ம வால்யூம் கண்ட்ரோலை பொறுத்தவரையிலையும் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா சென்ட்ரல் லீடு வந்து அவுட்புட்டு, ஃபஸ்ட் ஒன்னாக இருக்கிற லீடு வந்து இன்புட்டு,
அதாவது வந்து மீதி இருக்கிற 5 சேனலுக்கு நான் வந்து உங்களுக்கு வயரிங் காட்டாத 5 சேனலுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் நம்ம வந்து எடுக்கணும் லைனு. இருந்தாலுமே நான் தெளிவாக தான் அதை சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும் எல்லாத்தோட சென்ட்ரல் லைட்லேருந்தும் வந்து அவுட்புட் எடுத்திருப்பேன். அதே மாதிரி லாஸ்ட் ஒன்னாக இருக்கிறது வந்து கிரவுண்டையும் வந்து எடுத்துகிட்டு வந்து இன்புட்டாக கொடுத்துருப்பேன் ஆடியோ போர்டுக்கு. போர்டோட கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போது எல்லாமே முடிஞ்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆம்பிளிஃபயரில் வந்து யூஎஸ்பி போடாமல் இருக்கும். யூஎஸ்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வோல்ட் ரெகுலேட்டர் யூஸ் பண்ணி நம்ம பவர் சப்ளை கொடுக்கணும். 7805 ரெகுலேட்டர் யூஸ் பண்ணி நம்ம பவர் சப்ளை இதுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி இதோட இன்புட்டை எடுத்துகிட்டு போய் நம்ம இந்த இன்புட் சேஞ்ச் சுவிட்ச் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் அண்ட் ப்ளூ எல்லோ இந்த சுவிட்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுவிட்சோட லாஸ்ட் லீடை வந்து பார்த்திங்கன்னா எம்டியாக விட்டுருப்போம். அதில் வந்து இப்போ நம்ம இதை சால்டரிங் பண்ணிக்கணும். யூஎஸ்பின்னு போட்டிருப்பாங்க அந்த சுவிட்சில். அதில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் லீடில் வந்து உங்களுக்கு சால்டரிங் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு யூஎஸ்பி ஒர்க் ஆகும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலும் கூட இந்த ஃப்ரேமை பார்த்தாலும் கூட உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன் இந்த சுவிட்சை வந்து எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி. அடுத்து வந்து இதுலேயுமே ஒரு கிரவுண்ட் இருக்கும். அந்த கிரவுண்டை வந்து ஏற்கனவே நம்ம கிரவுண்டு வந்து 2 வயரை வந்து ஒட்டுக்கா சேர்த்து போட்டிருக்கோம் கிரவுண்டு. அதோட கூட இதையுமே வந்து நம்ம முறுக்கிட்டு வந்து சால்டரிங் பண்ணிடுவோம். சால்டரிங் பண்ணிவிட்டு நம்ம நெட்டோட வச்சு சால்டரிங் பண்ணுறோம். ஏன்னா பாடி எத்தோட கூட அது வந்து கனெக்ட் ஆகிடும். எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு வந்து ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ நமக்கு வந்து தெளிவாக இருக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கிரவுண்டையுமே வந்து நம்ம காமனாக வந்து பாடியோடவே கூட அட்டாச் பண்ணுற மாதிரி நம்ம இதை பண்ணுறோம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சுவிட்சில் கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். டிரான்ஸ்ஃபார்மருக்கு நம்ம வந்து பவர் சப்ளை கொடுத்துட்டு டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து பார்த்திங்கன்னா 24024 வந்து பார்த்திங்கன்னா எடுத்து நம்ம ஆடியோ போர்டுக்கு கொடுக்க போகிறோம். ஆடியோ போர்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 12012 வந்து பார்த்திங்கன்னா 551 சரவுண்ட் போர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறோம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏசி கரண்ட்டை வந்து இன்செர்ட் பண்ணுறதுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது போடும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிரவுண்டு வந்து அதில் வந்து இன்செர்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஹோல்ஸ் வந்து ரொம்பவே சின்னதாக இருக்கும். அதனால் கிரவுண்டை மட்டும் நம்ம எப்பயுமே பின்னாடி தான் சால்டரிங் பண்ணுற மாதிரி இருக்கும். முன்னாடி அந்த ஹோல்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது செட் ஆகாது. ஏன்னா கிரவுண்டில் 2 வயர் இருக்கிறதுனால திக்னஸ் அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம வந்து இது அப்படி கொடுக்க முடியாது. இதை மட்டும் நம்ம வளைச்சி வச்சு பின்னாடி தான் கிரவுண்டில் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம இப்போ இந்த லைனை சால்டரிங் பண்ணி முடித்தோடனே 12012க்கும் பார்த்திங்கன்னா ஏசி வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது சின்ன சின்ன வயருங்கிறதுனால அதை கரெக்டாக இன்செர்ட் பண்ணி நம்ம வந்து சால்டரிங் பண்ணிட முடியும். அதை சால்டரிங் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 012க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெக்டிஃபயர் போட்டு ஒரு கெப்பாசிட்டர் போட்டு எடுத்துருக்கோம். இது எதுக்கு கொடுக்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஃபேனுக்கு மட்டும்தான் கொடுக்க போகிறோம். யூஎஸ்பிக்கும் ஃபேனுக்கும் வந்து நம்ம தனித்தனியாக தான் பவர் சப்ளை கொடுக்க போகிறோம். ஒன்றா கொடுத்தோம்னா நமக்கு வந்து ஃபேனோட சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா ஆடியோவில் நமக்கு கேட்க ஆரம்பிச்சிடும். ஸ்பீக்கரில் டியூட்டர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா புஷ்ஷுன்னு ஒரு சவுண்டு வர ஆரம்பிச்சிடும். அதுக்காக நம்ம தனித்தனியாக கொடுக்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஏசி கரண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஏசியை வந்து நம்ம கொடுக்குறோம். 12012 வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டுக்கு கொடுக்குறோம். அதாவது வந்து சரௌண்டிங் 551 போர்டுக்கு கொடுக்குறோம். அதுலேயே ரெக்டிஃபயர் இருக்கிறதுனால அது வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக எடுத்துக்கும். அதனால் நம்ம வந்து ஏசி கரண்ட்டே நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி ஆடியோ போர்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பவர் சப்ளை கொடுத்துட்டு இந்த ஆம்பிளிஃபயர் எப்படி வந்து நமக்கு ஒர்க் ஆகுது, எப்படி ஆடியோ கிளாரிட்டி இருக்குதுன்னு சொல்லி ஆடியோ டெஸ்ட் பார்த்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து இப்போ ஓவராலாக எல்லா வேலையுமே நமக்கு வந்து ஆம்பிளிஃபயரில் முடிஞ்சு. அடுத்து வந்து இந்த ஆடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுபோல் ஆம்பிளிஃபயர் மேக் பண்ணுற வீடியோ ஃபுல்லாகவே டீட்டெயிலோடவே உங்களுக்கு நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் தெளிவாக அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ண மறந்துடாதீங்க, ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ ஆடியோ டெஸ்ட் பார்த்துருவோம்.
தாலி கட்ட பொருத்தமா சம்மதிக்க வருத்தமா என் மேல கோபமா நல்ல செய்தி சொல்லுவேன் என்ன பாரமா இது கருத்தமா என் மேல விருப்பமா நான் உனக்கு இருக்கேன் தாலி கட்ட பொருத்தமா நான் இருக்க வாடிவுள்ள கம்மங்காட்டு கொல்லையில் 10 திசை நேரம் இல்லை சாம்ப கொடி குவையில்